வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெயசார்கம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு சூப்பராக 3 பெட்ரூமில் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு, எவ்வளோ ப்ரைஸு, இந்த வீட்டை வந்து எப்படியெல்லாம் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் சரி, நல்லா 3 BHKல நல்ல ஹை குவாலிட்டியாக ஒரு வில்லா மாடல்லையும் சரி நம்ம அடுத்தடுத்து நிறையா வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் எந்த ஏரியாவில் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு வாங்கி கொடுத்து, அதுவும் பார்த்திங்கன்னா பேங்க்கில் லோன் மூலியமாகவே நீங்கள் உங்களுக்கு கம்மியான வட்டியில் லோன் மூலியமாகவே நம்ம வாங்கி தர ரெடியாக இருக்கோம். இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக ஆரம் காலனிக்கு நியர்பையாக அருவி திருக்கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு தான் உங்களுக்கு இந்த வீடை வந்து அமைஞ்சிருக்கு. இதனுடைய இடம் பார்த்திங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டில் டைரெக்ஷனும் கிழக்காகவே திருப்பி கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஆர்கிடெக்ட் பிளானோட நல்ல தரமாக செம்ம குவாலிட்டியில் இந்த வீட்டை வந்து ஒரு லக்ஸுரி வில்லாவாக நமக்கு வந்து செம்ம டிசைன் பண்ணி இந்த வீட்டை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டுடைய ரேட்னு பார்த்திங்கன்னா 1,25,00,000 இந்த வீட்டுக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா முழுக்கவே விஐபி இருக்கிற ஏரியா, முழுக்க விஐபி இருக்கிற ஏரியா, திண்டுக்கல் ஆரம் காலனிக்கு நியர்பையாக வரதுனால ஃப்ளாட் ரேட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்ல ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா 2,500 ரூபாய்க்கு கீழே ஃப்ளாட்டே கிடையாது இந்த ஏரியாவில். அப்படி முழுக்க எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த ஏரியாவில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பில்டிங்கினுடைய குவாலிட்டி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பயே உங்களுக்கு வந்து இந்த வீட்டினுடைய அட்மாஸ்பியரு உங்களுக்கு இந்த குவாலிட்டி வைஸாகவே செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் டோரு, ஜன்னல், விண்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே தேக்கில் தான் போட்டிருக்காங்க. வித் பாலிஷோட முழுக்க இதில் வர்ற விண்டோஸு, மெயின் டோர் எல்லாமே உங்களுக்கு வந்து முழுக்க எல்லாமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீடு முழுக்கவே 3 ஃபேஸ் வயரிங் தான். சுவிட்செல்லாம் பார்த்திங்கன்னா லெக்ரானில் பண்ணியிருக்காங்க. லைட்லாம் பார்த்திங்கன்னா லுமினியாஸ் லைட்டு உங்களுக்கு வந்து கேரண்டியோட லைட்டுக்கு எல்லாமே கேரண்டி வாரண்ட்டி ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடு முழுக்கவே ஃப்ளம்பிங் ஒர்க் பார்த்திங்கன்னா எல்லாமே சிபிவிசி பைப்பில் தான், அதாவது உப்பு தண்ணி வந்தாலும் உப்பு படியாத அளவுக்கு சிபிவிசியில் தான் போட்டிருக்காங்க. வீடு முழுக்கவே ஃபால் சீலிங் டிசைன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனும் வித் சிம்னியோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள பேரிவேர் எல்லாமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர். இப்படி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கனவு இல்லமாக, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு வீடு அப்படிங்கிறது சும்மா செம்மையாக குவாலிட்டியோட நல்ல ஒரு அல்ட்ரா மாடர்னோட ஒரு வில்லா டைப்பில் வீடு வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வீடு வந்து செம்மையாக இருக்கும். அதுவும் ஆரம் காலனிக்கு நியர்பையாக அருவி திருக்கோயிலில் நீங்கள் பார்த்துட்ருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கார் நிப்பாட்டலாம். கிட்டத்தட்ட இன்னோவா மாதிரி பெரிய காரே ஒரு பெரிய கார் நிப்பாட்டிட்டு ஃப்ரண்ட்டில் 2, 3, 4, 5 பைக்கும் நீங்கள் நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு நல்லா கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தனியாக விட்டுருக்காங்க. கேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் பண்ணி சூப்பராகவே பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் தனியாக வர்ற இடத்துலேயே கைப்பிடியெல்லாம் கொடுத்து கிளாஸ்லாம் கொடுத்து சூப்பராக இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க கிரானைட் மாடலில் நல்ல அழகாக டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் தான் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவி ஷோகேஸும் பூஜை ரூமாகவே கொடுத்துருப்பாங்க. கிச்சன் முழுக்கவே உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்டு இருக்குது வித் சிம்னியோடு கொடுத்துறாங்க. எல்லாமே வார்ட்ரோஃபு உங்களுக்கு வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10 சைஸில் கொடுத்துருப்பாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் எல்லாமே பாரிவேரில் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டியூப்ளெக்ஸ் மாடலில் வரும். அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சு, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துல சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருப்பாங்க. வீடு முழுக்கவே ஃபால் சீலிங் டிசைன் லைட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க.
விண்டோலாம் நல்லா பெரிய பெரிய விண்டோ, நீங்கள் வந்து நல்ல ஏர் சர்க்குலேஷன் வர்றதுக்காண்டி பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் காங்கிரீட் உள்ளே வந்து வாலில் ஃபிட் பண்ணி காங்கிரீட் போட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கே அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியில் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் வந்துடும். 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 16 சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பால்கனி 2 பால்கனி வரும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிறது எல்லாமே விஐபி தான். அந்தளவுக்கு வந்து வீடு வந்து அதனால தான் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீடை வந்து கட்டியிருக்காங்க. வீடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இயராக அந்த வீட்டை வந்து நல்லா பார்த்து எல்லா ஒர்க்குமே கூட இருந்து செம்மையாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ரூட் மேப் சொல்லணும் அப்படின்னா ஆரம் காலனி சப்வே பாலத்திலேருந்து கீழே உள்ளே வந்தீங்க அப்படின்னா டேர்ன் பண்ண உடனே அறிவுத்திருக்கோயில், அந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த திசையில் அமைஞ்சிருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் வந்துடும். 2 பெட்ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம். நீங்கள் அதில் டிசைன் பார்த்திங்கனாலே தெரியும். சூப்பராக உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளோட நல்லா அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு தனியாக கிளாஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். முழுக்க நல்லா ஹைடெக்காக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. டைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. இதெல்லாமே இம்போர்ட்டட் டைல்ஸு. லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா லைட்ஸுமே கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ண லைட்டாக தான் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பில்லோட அதுவும் இல்லாமல் கேரண்டியோடு வந்துடும். எல்லாமே தரமான பொருள் தான். குவாலிட்டி செம்மையாக இருக்கும். வீடும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் உள்ளே பார்க்குற எல்லா ஃபிட்டிங்ஸுமே பேரிவேர் தான். அதேமாரி கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதற்கொண்டு கபோர்டு ஒர்க் முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு டிவி ஷோகேஸும் மேலே வச்சு கொடுத்துட்றாங்க. அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. 16க்கு 16 பெட்ரூமே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் டிவி ஷோகேஸ் கொடுத்துட்றாங்க. ஹாலில் ஒரு டிவி ஷோகேஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு டிவி ஷோகேஸ் கொடுத்துட்றாங்க. ஃபேன் முதற்கொண்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது மோட்டர் மட்டும் இந்த வீட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். மற்றபடி எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 3வது பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒர்க்கெலாம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 3 பெட்ரூமு. 3 பெட்ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா செம்மையாக நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரிவேரில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பெட்ரூம்ஸ் அந்த நம்ம பாத்ரூமுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கிளாஸ்லேயும் சரி பீரோ டைப்பில் ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும். ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாகவே உங்களுக்கு வந்து செம்மையாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இதில் வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுது கிளாஸ் மாடலில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேரிவேர் தான். கிளாஸ் டைப்புமே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீட்டினுடைய குவாலிட்டி செக் பண்ணுறப்ப தெரியும். கிளாஸ் செம்ம குவாலிட்டியில் போட்டிருப்பாங்க. டைல்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும். 4க்கு 2 டைல்ஸ் எல்லாமே 4க்கு 2 எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஒரு கனவு இல்லம் நம்ம இருந்து கட்டினா ஒரு பங்களா டைப்பில் நல்ல குவாலிட்டியாக நல்லா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி வைஸாகவும் நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியும் ஆர்கிடெக்ட் பிளானோட வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து செம்மையாக மேட்ச் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த வீட்டை வந்து நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வியூவு. பால்கனி ஏரியாவில் நீங்கள் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பால்கனி வியூ ஃபுல்லாக விடாமல் ஸ்லைடிங் டோர் மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் ஒரு ரூமாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு டோர் ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் டோரில் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை வெளியில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா முழுக்க ஈவினிங் டைம் வியூ சூப்பராக கிடைக்கும். நீங்கள் நம்ம இந்த வீடியோ எடுத்தது ஈவினிங் டைம் தான், இந்த வியூக்காண்டி தான் எடுத்தது. நீங்கள் இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வுட் எல்லாமே தேக்கில் தான் போட்டிருக்கோம். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபிட் பண்ணி காங்கிரீட் போட்டதுனால மேலே வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருப்போம். எல்லாமே நம்ம இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு அதே மாதிரி ஃபுல்லாக ஆர்கிடெக்ட் பிளான் தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான லொக்கேஷனு. ஆரம் காலனி அறிவித்தூர் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு. அதனால் வந்து வீடு அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு ஹை குவாலிட்டி நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு பங்களா டைப்பில் 3 BHK வில்லா வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரி மேலே மாடிக்கு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஈவினிங் டயத்தில் சூப்பராக இருக்கலாம். இங்கேயும் ஒரு பால்கனி வியூ கொடுத்துருக்கோம்.
மேலே நீங்கள் மொட்டை மாடிக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா சுற்றி நாங்கள் காமிக்கிறோம். சுற்றியுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெசிடென்சி ஏரியா தான். வீடு வந்து பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் செம்மையாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஆரம் காலனிக்கு நியர்பையாக தான் இந்த வீடு. கரெக்டாக நம்ம காட்டாஸ்பத்திரிலேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட வராது. அந்தளவுக்கு வந்து வீடு ரொம்ப பக்கமாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு 3 பெட்ரூமில் குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க்கோட சூப்பராக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து கண்டிப்பாக செட் ஆகும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம்.